Students, welcome back to my YouTube channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்எஸ்சி சிபிஓக்கான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, இந்த 30 days ப்ரிப்பேர் பண்ணி எப்படி எஸ்எஸ்சி சிபிஓ எக்ஸாமோட டயர் 1 கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம ஆல்ரெடி வந்து எம்டிஎஸ்க்குன்னு தனியாக ஒரு ப்ராக்டிஸ் பேட்ச், சிஹெச்எஸ்எல்க்குன்னு தனியாக ஒரு ப்ராக்டிஸ் பேட்ச் அப்படிங்கிறது கொண்டு போயிட்டுருக்கோம். ஓகே, சிஹெச்எஸ்எல்க்கு ப்ராக்டிஸ் பேட்ச் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. எம்டிஎஸ்க்கு வந்து ஆல்ரெடி நம்ம 4 days கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த தீபாவளிக்கு வந்து பிரேக் விட்டுருந்தோம். எம்டிஎஸ்க்கான ரெஜிஸ்ட்ரேஷனும் வந்து இனியோட கம்ப்ளீட் ஆகுது. யாராவது எம்டிஎஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஆல்ரெடி சேனலில் வந்து எம்டிஎஸ்க்கான வீடியோஸ் இருக்கும். அந்த வீடியோ பார்த்துட்டு அது உங்களுக்கு ஓகே, அந்த பிளான்ஸ்லாம் ஓகே அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அடுத்தது இப்போது இந்த சிபிஓ எக்ஸாமை பேஸ் பண்ணி நம்ம ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம். எப்படி நம்ம மற்ற எக்ஸாம்ஸுக்கு எப்படி பேட்சஸ் கொண்டு போகிறோமோ அதே மாதிரி இந்த சிபிஓ எக்ஸாமுக்கும் தனியாக ஒரு பேட்ச் அப்படிங்கிறது கொண்டு போகிறோம். ஓகே, அந்த பேட்சோட பேர் சீட்டா பேட்ச். ஓகேவா, இந்த பேட்ச் வந்து நம்ம தனியாக சிபிஓ எக்ஸாமுக்காக தனியாக ஒரு குரூப் அப்படிங்கிறது கொண்டு போகிறோம். ஓகே, நம்ம இது வந்து கடைசியாக பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம எக்ஸாம் பற்றி கொஞ்சம் பார்த்துட்டு கடைசியில் இந்த பேட்ச் என்ன, இதில் எப்படி ஜாயின் பண்ணணும், இதுக்கு எவ்வளோ ஃபீஸ், எல்லாத்தையுமே வந்து எல்லா டீட்டெயில்ஸும் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த எக்ஸாம் பற்றி பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது என்ன லெவலில் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக டிகிரி லெவலில் இருக்கும். ஓகேவா, இது பேசிக் எல்லாத்துக்குமே தெரியும், டிகிரி லெவல் எக்ஸாம். அப்போ இது நம்ம எது கூடலாம் கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்த செலெக்ஷன் போஸ்ட் எக்ஸாம், ஓகே செலெக்ஷன் போஸ்ட், அதுக்கப்புறம் சிஜிஎல். செலெக்ஷன் போஸ்ட்லேயுமே கிராஜுவேட் லெவல் மட்டும். இப்போ செலெக்ஷன் போஸ்ட்டில் வந்து கிராஜுவேட் லெவல், அதுக்கப்புறம் நமக்கு ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச சிஜிஎல். இந்த ரெண்டையும் தான் நம்ம கம்பேர் பண்ணணும் சிபிஓக்கு. ஏன்னால் இதோட எலிஜிபிலிட்டி வந்து நமக்கு டிகிரி லெவல் தான். அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரே லெவல் தான் வந்து டயர் 1. ஓகே, டயர் 1ல் வந்து இந்த 4 சப்ஜெக்ட்டும் வர்றது இந்த ஒரு லெவலில் மட்டும்தான். அதுக்கப்புறம் நமக்கு ஃபிசிக்கல் இருக்குது. ஃபைனலாக வந்து டயர் 2ல் வந்து நமக்கு இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்குது. ஓகே, இப்போ மேக்ஸ், ரீசனிங், ஜிஎஸ் எல்லாமே வந்து இந்த டயர் 1ல் மட்டும்தான் வரப்போகுது. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இருக்கிற எல்லா டாபிக்ஸும் இதில் கவர் ஆகும். எப்படி நமக்கு செலெக்ஷன் போஸ்ட்டுக்கு ஒரே லெவல் இருக்கிறனால அந்த ஒரே லெவலில் கேட்கும் போது நமக்கு எல்லா டாபிக்ஸும் இன்க்ளூட் ஆகுது. இதே சிஜிஎல்னு வரும்போது நமக்கு அந்த மாதிரி எல்லாமே இன்க்ளூட் ஆகலை. ஓகே, ஒரு சில டாபிக்ஸ் வந்து அதில் வரல. இது சிஹெச்எல் வந்ததுன்னா இன்னொரு ஐடியா கிடைக்கும் எப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு நம்ம பார்க்கும்போது சிஜிஎல் செலெக்ஷன் போஸ்ட், சரி சிஜிஎல் செலெக்ஷன் போஸ்ட், இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது பண்ணணும். ஓகே, அப்போ இது ரெண்டுலேயுமே நமக்கு நியூ பேட்டர்ன் பேஸ்டான கொஷின்ஸ் நிறையா வந்திருக்கு. இந்த செலெக்ஷன் போஸ்ட் வந்து சிஜிஎல்லை விட அதிகமாக நியூ பேட்டர்ன் பேஸ்டு கொஷின்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி இடையில நடந்த ஸ்டெனோகிராஃபர் எக்ஸாம்லேயுமே நமக்கு நியூ பேட்டர்ன் கொஷின்ஸ் நிறையா வந்திருக்கு. ஓகேவா, அப்போ அது எல்லாத்தையுமே நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து மற்ற எக்ஸாமுக்கும் இதுக்கும் வந்து நமக்கு நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து அதிகம். ஓகேவா, அந்த நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அதிகம் அப்படிங்கிறனால நமக்கு வந்து எல்லா பேட்டர்னையும் இன்க்ளூட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகம். இப்போ நமக்கு சிஜிஎல்லில் வந்து கேட்க போகிறதே 25 தான். அப்போ வந்து அந்த 25 கொஷின் அப்படிங்கிறது லிமிட்டடான டாபிக்ஸை மட்டும் தான் நம்மளால் கவர் பண்ண முடியும். இதே நமக்கு சிபிஓவில் வரும்போது நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அதிகம். ஓகே, 50 கொஷின்ஸ். இப்போ 50 கொஷின், ஒரு கொஷினுக்கு 1 மார்க், அந்த மாதிரி தான் நமக்கு லெவலில் இருக்குது. அப்போது அதில் வந்து எல்லா டாப்பிக்கும் மேக்ஸிமம் கவர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் நியூ பேட்டர்னில் இருக்க டாபிக்ஸ், ஓல்டு பேட்டர்னில் இருக்க டாபிக்ஸ், நியூ பேட்டர்ன், ஓல்டு பேட்டர்ன், இது ரெண்டில் இருக்க டாபிக்ஸுமே நமக்கு இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, ரெண்டையுமே நம்ம கவர் பண்ணணும். அதே மாதிரி தான் ஆப்டிடியூட், ரீசனிங், ஆப்டிடியூட் ரெண்டுக்குமே நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஓல்டு பேட்டர்ன், நியூ பேட்டர்ன் ரெண்டையுமே நம்ம வந்து சேர்த்து தான் கவர் பண்ணணும். அதுக்கப்புறம் இப்போ இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறத இப்போதைக்கு யாரும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். கட் ஆஃப் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ஸில் அந்த வேக்கன்சி டு கட் ஆஃப் ரேஷியோ அப்படின்னு நம்ம ஒன்று சொல்லுவோம்ல, இந்த வேக்கன்சி வந்து இவ்வளோ கட் ஆஃப் வரும், இந்த வேக்கன்சி அதிகமாக இருக்கனால கட் ஆஃப் கம்மியாகும், அப்போ நம்ம ஒரு லெவல் சொல்லுவோம். அதை வந்து நம்ம இந்த தடவை கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா வந்து எக்ஸாமோட லெவல் எப்படி இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது. அதே மாதிரி சிஜிஎலுக்குமே இப்போ வரைக்கும் யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியல என்ன மாதிரியான ஒரு கட் ஆஃப் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி தான் சிபிஓ எக்ஸாம் வரும்போது வரும், நம்மளால் ப்ராப்பராக அதோட கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட
கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக கம்மியாக தான் வரும். எதனால் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு மெயின் ரீசன் வந்து செக்ஷனல் டைமிங். இந்த செக்ஷனல் டைமிங் இன்க்ளூட் பண்ணனால நம்மளால் என்ன பண்ண முடியாது, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியாது. நமக்கு 50 கொஷின்ஸ் இருக்குது, ஆப்டிடியூடில் 50 கொஷின் இருக்குது. 50 கொஷின் என்னால் அட்டன் பண்ண முடியணும் அப்படின்னா அதுக்கு நிறையா டைம் வேணும். நமக்கு இப்போ சிஜிஎல்லில் வந்து 25 கொஷின் கொடுத்துருக்காங்க. அந்த 25 கொஷினுக்கே நமக்கு அவ்வளோ டைம் எடுக்கும். நம்ம மற்ற செக்ஷன்லாம் இன்னும் ஃபாஸ்ட்டாக போட்டோம்னா தான் நம்மளால் ஒரு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா 25 to 30 மினிட்ஸில் 25 மினிட்ஸில் போட முடியும். 25 to 30 மினிட்ஸில் போட முடியும். ஓகே, ஆப்டிடியூட் சிஜிஎல்லில் கேட்குற கொஷின். அப்போது எனக்கு அதுக்கே வந்து அவ்வளோ டைம் கேட்கும்போது இதில் வந்து 50 கொஷின் அப்படிங்கிறதும் அதுவும் செக்ஷனல் டைமிங்குள்ளே வந்துச்சுன்னா நம்மளால் போட முடியாது. நம்ம இப்போ சிஜிஎல்க்கு என்ன பண்ணுவோம், எல்லா செக்ஷனும் ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு கடைசியாக மேக்ஸ் வச்சுப்போம், இல்லை ஸ்டார்டிங்லேயே மேக்ஸ் சால்வ் பண்ணி நீங்கள் எப்படி பிளான் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியல. அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், அதை பிளான் பண்ணி ரிமைனிங் டைமிங் எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டாக முடிச்சிடும். இங்கிலீஷ் ஜிஎஸ்லாம் சீக்கிரமாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆப்டிடியூடுக்கு மேக்ஸிமம் டைமை கொடுத்துரும். இதில் அந்த மாதிரி பண்ண முடியாது. நமக்கு அதுக்குன்னு தனி செக்ஷனல் டைமிங் இருக்கனால நம்மளால் அப்படி வந்து பிரிக்க முடியாது. கொடுத்துருக்க டைமுக்குள்ளே தான் நம்ம சம் போட்டாகணும். அப்போது எல்லாராலையும் மேக்ஸிமம் கொஷின்ஸை அட்டன் பண்ண முடியாது. எல்லாராலையுமே லிமிட்டடான கொஷின்ஸ் தான் அட்டன் பண்ண முடியும். அப்போ கட் ஆஃபும் அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகும், கம்மியாகும். இப்போ நீங்கள் அட்டன் பண்ணுற கொஷினை பர்ஃபெக்டாக அக்யூரஸியோடு நீங்கள் அட்டன் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த செக்ஷனல் டைமிங் இருக்கனால கண்டிப்பாக கட் ஆஃப் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் வரும். இன்னொரு பாயிண்ட் கட் ஆஃப் வந்து கம்மியாக வரும்னு சொல்கிறதுக்கான காரணம் நியூ பேட்டர்ன். ஓகேவா, யாருக்குமே வந்து என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க அப்படிங்கிறது எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் தான் நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னா நமக்கு செலெக்ஷன் போஸ்ட்டுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஐடியாவில் இருந்தோம். செலெக்ஷன் போஸ்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு ஐடியா சேஞ்ச் ஆச்சு. திரும்ப சிஜிஎல் வந்ததுக்கப்புறம் இன்னொரு டைப் ஆஃப் ஐடியாவாக மாறுது. அப்போது ஒரு எக்ஸாமும் முடிய தான் நம்ம இந்த எக்ஸாமுக்கு இப்படி, இந்த எக்ஸாமுக்கு இப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் பிரித்து அனலிசிஸ் பண்ண முடியுது. அப்போது சிபிஓ முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளால் ஒரு ப்ராப்பரான அனலிசிஸ் சொல்ல முடியும். இப்போதைக்கு நம்ம மற்ற 2 எக்ஸாம்ஸை கம்பேர் பண்ணி ஒரு மினிமம் டயர் 1 கிளியர் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியான ப்ராப்பர் பிளான் அப்படிங்கிறத நம்ம கொண்டு போகணும். ஓகே, அதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஓரளவுக்கு இந்த அனலிசிஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம என்ன நடந்துகிட்ருக்கு, நம்ம என்ன மாதிரி விஷயங்களை பார்க்கணும், இதெல்லாம் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறலாம் நான் சொல்லியிருப்பேன். அடுத்தது இப்போ என்ன மாதிரியான ப்ரிப்ரேஷன் நம்ம பண்ணணும், எதுலலாம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும், எப்படி படித்தா என்னால் அந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போது ஓகே, டயர் 1, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல், அதுக்கப்புறம் டயர் 2, இந்த மாதிரி 3 லெவல் ஆஃப் எக்ஸாம்ஸ் தான் நமக்கு சிபிஓவில் நடக்க போகுது. ஓகேவா, இப்போ இதில் டயர் 1ல் நமக்கு ஒரு மார்க் வரும். ஃபிசிக்கல் அப்படிங்கிறது நமக்கு குவாலிஃபைங் நேச்சர், பட் அதில் குவாலிஃபை ஆகணும் கண்டிப்பாக. ஓகே, இதில் குவாலிஃபை ஆகலைன்னா நம்ம அடுத்த லெவல் போக முடியாது. அடுத்து டயர் 2லையும் நமக்கு செக்ஷனல் டைமிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல. இதுக்கு வந்து செக்ஷனல் டைமிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க டயர் 2க்குமே. இது வந்து லாஸ்ட் லெவலில் நடக்கும். இப்போ இந்த 3 லெவலில் இந்த ஃபஸ்ட்டும் செகண்டும் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி ஓவரால் கட் ஆஃப் வந்து கொடுப்பாங்க. அப்போது இதில் எடுக்கிற மார்க்கும் இம்பார்ட்டன்ட் தான், இதில் எடுக்கிற மார்க்கும் இம்பார்ட்டன்ட் தான். ரெண்டையும் சேர்த்து தான் வந்து நம்மளோட ஃபைனல் கட் ஆஃப் அப்படிங்கிறது வரப்போகுது. இப்போது இந்த டயர் 1 to டயர் 2 அப்படிங்கிறதுக்கு மினிமம் 6 months அது டைம் இருக்கும். ஓகேவா, இப்போ இருந்து நான் சொல்கிறேன். இப்போ முடிஞ்சு இப்போ எப்போ எக்ஸாம் வரும்னு நமக்கு தெரியாது. ஓகேவா, டயர் 1 எக்ஸாம் முடியணும், அதுக்கப்புறம் டயர் 1க்கு ரிசல்ட் வரணும், அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் கண்டக்ட் பண்ணணும், அப்புறம் ஃபிசிக்கலோட ரிசல்ட் வரணும், அதுக்கப்புறம் தான் நமக்கு டயர் 2க்கு தனி டேட் விட்டு அதுக்கப்புறம் தான் வரும். அப்போது ஒரு 6 months கிட்ட வரைக்கும் நம்மளுக்கு போகிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. அப்போ டயர் 2க்கு நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணி ஸ்கோரை நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். பட் டயர் 1க்கு நம்ம ஆவரேஜாக மினிமமாக எல்லாராலையும் ஸ்கோர் பண்ணக்கூடிய அந்த மினிமம் கட் ஆஃப்லேருந்து ஒரு 10 மார்க் அதிகமாக நம்ம வாங்க முடியுதா, அதுதான் நம்ம பார்க்கணும். ஓகேவா, நம்ம வந்து ஃபுல் மார்க்குக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். அது வந்து எல்லோரும் சொல்கிறது தான். மினிமமாக நம்ம என்ன பண்ணணும், எல்லாருமே வந்து 200க்குமே ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம படிப்போம். பட் இங்கே பேசிக்காக நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன வரணும், மினிமம் எல்லாராலையும் எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியுது. ஒரு டெஸ்ட்டுன்னு போட்டிங்கன்னா அதிலே கட் ஆஃப்னு ஒன்று காமிக்குமா, டெஸ்ட் புக்கிலலாம் போட்டிங்கன்னா கட் ஆஃப்னு ஒன்று காமிக்கும். அந்த கட் ஆஃப்லேருந்து நம்ம ஒரு 10 கொஷின் 15 கொஷின் அதிகமாக போடுறோமா, அது மார்க் அதிகமாக வருதா, அதை மட்டும் பாருங்கள். அந்த லெவலுக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அந்த அளவுக்கு வரலைன்னா அது வர்ற அளவுக்கு படித்து இம்ப்ரூவ் பண்ணுங்கள், அது மட்டும் போதும். ஓகே, எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணுவேன், எல்லாத்தையும் முடிக்க போகிறேன், A to Z சிலபஸும் முடிக்க போகிறேன்னு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முடிக்க முடியாது. இந்த சிபிஓவில் அடுத்த சிபிஓ வேணால் கிளியர் பண்ணலாம். ஓகேவா, அப்போது மினிமம் சோர்ஸ் ஆஃப் மெட்டீரியலை வச்சு நம்ம மேக்ஸிமம் மார்க்ஸ் எப்படி ஸ்கோர் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பிளான் பண்ணணும். ஓகேவா,
அப்போது இந்த டயர் 2ல் என்னால் இந்த 6 மந்த்ஸில் ப்ரிப்பேர் பண்ணி என்னோடய ஸ்கோர் லெவலை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இப்போது கட் ஆஃப் வந்து ஒரு 300+ எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஒரு மைண்ட் செட் பண்ணிப்போம், 300+ எடுக்கணும்னு வச்சுக்கலாம். இப்போ மினிமமாக நான் இதில் வந்து ஒரு 120 தான் நான் வாங்குகிறேன். ஓகேவா? 120 தான் நான் வாங்குகிறேன். 120 வச்சு கிளியர் பண்ணிட்டேன். ஆனால் இன்னும் எனக்கு 180 மார்க்ஸ் வந்து நான் கொண்டு வரணும். ஓகே, அப்போ நான் அதிக ஃபோக்கஸ் இந்த 6 மந்த்ஸுமே டயர் 2 அப்படிங்கிறது என்னது, பியூர்லி இங்கிலீஷ் மட்டும்தான். இன்னும் 2-3 சப்ஜெக்ட்டோ தனித்தனி பிளானெலாம் போட தேவையில்லை. வெறும் இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்குது. இங்கிலீஷ் மட்டும்தான் படிக்க போகிறீங்க. அதை படித்து அதில் கேட்குற கொஷின்ஸ் நம்ம போட போகிறோம், அவ்வளோதான். ஓகே, அப்போது இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி நம்ம அந்த ஸ்கோரை வர்றதுக்கு ட்ரை பண்ணணும். ஓகேவா? அதனால் நீங்கள் இதுக்கு அதிக ப்ரெஷர் எடுத்துக்க வேணாம். டயர் 1ல் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணி நம்ம அந்த மினிமம் மார்க்கை கிளியர் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணி அதையும் கிளியர் பண்ணிட்டு அடுத்தது டயர் 2க்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ ஃபிசிக்கல் அப்படிங்கிறது நான் டயர் 1 ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக பாசிபிலிட்டி கிடையாது, உங்களால் கிளியர் பண்ண முடியாது. ஏன்னா வந்து லாஸ்ட் இயர் நான் சிபிஓ எக்ஸாமோட டயர் 1 கிளியர் பண்ணியிருந்தேன். ஓகே, கிளியர் பண்ணிவிட்டு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணேன். அந்த ப்ராக்டிஸ்லையுமே வந்து நான் வந்து சரியாக ப்ராக்டிஸ் பண்ணல. அந்த டைம் சிஜிஎல் எக்ஸாம் வந்து இருந்துச்சு. நான் அந்த எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இதில் அதிக ஃபோக்கஸ் கொடுக்கல. ஓகே, நம்ம ஒரு லாஸ்ட் 1 மந்த் மட்டும் தான் ப்ராக்டிஸ் பண்ணேன். அங்கே போயிட்டு அந்த இங்கே வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கூட அந்த டைமிங் ஓரளவுக்கு கொண்டு வர முடிஞ்சுது. அங்கே போய் அந்த டைமிங் கொண்டு வர முடியல. ஏன்னா அதுக்கு ப்ராப்பரான ப்ராக்டிஸ் இல்லை. அதுதான் மெயினான ரீசன், வேறு எதுவுமே கிடையாது. அங்கே கிரவுண்டு டைமென்ஷன் மாதிரி இருக்கலாம், டைமிங் இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லலாம். எந்த ரீசனுமே கிடையாது. ஒரே ஒரு ரீசன் என்ன அப்படின்னா ப்ராக்டிஸ் சரியாக பண்ணல. அதே மாதிரியான ஒரு லெவலில் நீங்களும் போய் நிற்கக்கூடாது. கையில் கிடச்ச சான்ஸை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? நீங்கள் எவ்வளோ தான் டயர் 1ல் ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு ஃபிசிக்கலில் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த லெவல் போக முடியாது. ஓகேவா? உங்களோட மார்க் 200 இருந்தாலும் யூஸ் இல்லை. அதனால் என்ன பண்ணிக்கோங்க, இப்போ இருந்தே டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நார்மலாக ஒரு ஸ்லோ ஜாக் போங்க, ஒரு பக்கத்தில் ஒரு 1 கிலோமீட்டர் ரன்னிங் போங்க. அந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். நமக்கு ஈவெண்ட் வந்து 1600 மீட்டர். அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் பிளான் பண்ணி அந்த டிஸ்டன்ஸ் மட்டும் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. ஓகேவா? டயர் 1 வரைக்கும் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டைமிங் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ணுறது, எக்ஸ்ட்ரா விஷயங்கள் பண்ணுறதெல்லாம் நம்ம அப்புறம் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டயர் 1 வரைக்கும் டெய்லி ரன்னிங் போகணும் அப்படிங்கிற மினிமம் அந்த ப்ராக்டிஸாவது பண்ணுங்கள். ஓகேவா? அது ரொம்ப முக்கியம். ஓகே, டயர் 1 ப்ளஸ் ஃபிசிக்கல் இது ரெண்டும் சேர்த்து தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் டயர் 1 ப்ரிப்பேர் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. நான் டயர் 1 பாஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபிசிக்கல் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி போனீங்கன்னா வேண்டாம். ஏன்னா 3 லெவலும் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு போஸ்டிங். டயர் 1 மட்டும் பாஸ் பண்ணால் போஸ்டிங் கிடையாது, 3 லெவலுமே பாஸ் பண்ணியிருக்கணும். அதனால் 3மே நம்ம மைண்ட் செட்டில் வச்சு தான் படிக்கணும். நீங்கள் இதில் டயர் 1 இங்கிலீஷ் படிக்கும் போதே நீங்கள் டயர் 2க்கு இங்கிலீஷ் எனக்கு வரப்போகுது அப்படிங்கிற அதோட பேசிக்கை நான் ஸ்ட்ராங்காக படித்து வச்சுருக்கணும். அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்படி ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? அதனால் ரெண்டையுமே சைமல்டேனியஸாக ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, இப்போது இந்த சிபிஓ எக்ஸாமை நம்ம எப்படி கிளியர் பண்ணுறதுக்கான பேசிக்கான அனாலிசிஸ் அப்படிங்கிற நம்ம பார்த்தோம். எந்தெந்த எக்ஸாமை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும், அதோட கொஷின்ஸை நம்ம எப்படி பார்த்துட்டு கட் ஆஃப் எந்த லெவலில் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தோம். அடுத்தது நம்ம ஒரு சில முக்கியமான விஷயம் இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கணும். நம்ம டயர் 1 அப்படிங்கிறதையும் டயர் 2 அப்படிங்கிறதையும் கம்பேர் பண்ணி படிக்கணும். டயர் 1க்கும் ஃபிசிக்கலுக்கும் ஒன்றா சேர்ந்து ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சில இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தோம். இப்போது இதுக்கான ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது என்னென்னா, இந்த பேட்சில் நம்ம என்ன கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதில் எல்லாரும் ஜாயின் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. ஓகே, இந்த பேட்சில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற நான் சொல்கிறேன். அது இன்ட்ரெஸ்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது நாட் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா, எனக்கு இந்த பேட்சில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நானே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெய்லியும் செக்ஷனல் டெஸ்ட் போடுங்க. டாபிக் வைஸாக டாபிக் வைஸ் செக்ஷனல் டெஸ்ட் போடுங்க. ஆப்டிடியூடில் தனியாக ஒரு செக்ஷனல் டெஸ்ட் போடுங்க, ரீசனிங்கில் தனியாக போடுங்க. ஏன்னா நமக்கு செக்ஷனல் டைமிங் இருக்கனால நம்ம செக்ஷனல் ப்ராக்டிஸ் பண்ண தான் அந்த டைமிங்குள்ளே அந்த கொஷின்ஸை போட ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது வரும். அதனால் டெய்லி செக்ஷனல் டெஸ்ட் போடுங்க. அதே மாதிரி ஃபுல் டெஸ்ட்டும் வந்து போடுங்க. ஓகேவா? இது நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் டைமிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட்டை ரிப்பீட்டடாக போட்டு அதை ரிவ்யூ பண்ணுங்கள். அது மட்டுமே போதும். 100% இது மட்டுமே போதும். இப்போ அந்த டெஸ்ட்டு முடிக்கிறீங்க, டெஸ்ட்டு முடிச்சோடனே அடுத்த டெஸ்ட் போகக்கூடாது. அந்த டெஸ்ட்டை முடிச்சுட்டு அதில் ஒரு 25 கொஷின் போடுறீங்கன்னா மிச்சம் இருக்க கொஷின்ஸை ஏன் அட்டன் பண்ணல, அதில் என்னென்ன கொஷின்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத ப்ராப்பராக ரிவ்யூ பண்ணுங்கள். ரிவ்யூ பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து போங்க. அது மட்டும் போதும். ஓகேவா? இப்போது இந்த பேட்ச்குள்ளே வருவோம். இப்போ இந்த பேட்ச்சில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டெய்லி பிளான்ஸ் இதில் 20%
படிக்கிற மாதிரி இருக்கும், 80% டெஸ்ட் போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஏன்னா இங்கே வந்து நமக்கு செக்ஷனல் டைமிங் இருக்கனால கண்டிப்பாக டெய்லி ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். அதனால் நம்ம 20% ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்து அந்த அதை படிக்க வைக்க போகிறோம். 80% வந்து கம்ப்ளீட்டாக டெஸ்ட்டு மட்டும் நம்ம போட போகிறோம். ஓகேவா? இந்த ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான பிடிஎஃப் மெட்டீரியல் நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் எங்கே போடணும் அப்படிங்கிற டெஸ்ட் பாத் நம்ம மெயினாக எந்த ஆப்பில் போடுவோம் அப்படின்னா டெஸ்ட் புக்கில் தான் போடுவோம். இந்த டெஸ்ட் புக்கில் என்ன டெஸ்ட்டு போடணும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிடுவேன். ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களுக்கான ஒரு ட்ராக்கர் ஷீட். நம்ம ஆல்ரெடி நம்ம பேட்சில் ஜாயின் பண்ண எல்லாத்துக்குமே தெரியும் ட்ராக்கர் ஷீட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இது உங்களுக்கு தெரில அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி ப்ரீவியஸ் பேட்சஸில் நான் வீடியோஸ் போட்டிருப்பேன். ட்ராக்கர் ஷீட் எப்படி யூஸ் பண்ணணும், ட்ராக்கர் ஷீட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிஹெச்எலுக்கு தெளிவாக ஒரு வீடியோவே போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்த்துக்கோங்க, ட்ராக்கர் ஷீட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் மெயினாக என்ன இருக்கும் அப்படின்னா நான் இதில் ஒரு 30 days பிளான் கொடுக்க போகிறேன். அந்த Day 1 to 30 நீங்கள் அந்த பிளானை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நீங்களே செக் பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு ட்ராக்கர் ஷீட் தான் நம்ம கூகுள் ஷீட்ஸ் ஆப்பில் வந்து கொடுப்போம். ஓகேவா? இதுதான் நம்ம பண்ண போகிறோம். இது எவ்வளோ நாளுக்கான பிளான் அப்படின்னா 30 daysக்கான பிளான். 30 daysமே வந்து இந்த 30 days அப்படிங்கிறதும் இந்த குரூப் வந்து முடிஞ்சிடாது. தனியாக ஒரு குரூப் க்ரியேட் பண்ணுவோம்ல, இது வந்து 30 days முடிஞ்சிடாது. உங்களுக்கு எக்ஸாம் டேட் எப்போ வரைக்கும் வருதோ அது வரைக்கும் நம்ம வந்து அதில் டெஸ்ட்டுக்கான அப்டேட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போகும். 30 days பர்ஃபெக்ட் பிளான் அப்படிங்கிறது போகும். டெய்லி இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் 30 daysக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன். இந்த 30 days முடிஞ்சதுக்கப்புறம் அதுலேயே நமக்கு ஏதாவது டெஸ்ட் வர்றது இல்லை சிபியூ பற்றின இன்ஃபர்மேஷன் அது எல்லாமே ஷேர் ஆகிடும் அந்த குரூப்லேயே. ஓகேவா? இதுதான் நம்ம வந்து மெயினாக பண்ண போகிறோம். ஓகேவா? டெய்லி பிளான்ஸ், அந்த படிக்கிறதுக்கு ஏற்ற பிடிஎஃப் மெட்டீரியல், டெஸ்ட்டு போடுறதுக்கு எதில் டெஸ்ட்டு போடணும், அதுக்கப்புறம் உங்களை நீங்களே அனலைசிஸ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராப்பர் ட்ராக்கர் ஷீட் அப்படிங்கிறதும் ப்ரொவைட் பண்ணணும். எவ்வளோ நாளைக்கானது அப்படின்னா 30 daysக்கான பிளான். ஓகேவா? இப்போ இதில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னா இதுக்கான ஃபீஸ் அப்படிங்கிறது 200. ஓகேவா? ஃபுல்லாக சொல்லிடுறேன், அப்புறம் கேட்டுங்க. ஓகேவா? இதோட ஃபீஸ் வந்து 200. பட் இப்போது நீங்கள் இன்றைக்கி என்ன டேட் அப்படின்னா இன்றைக்கி 21. ஓகே, இன்னிலேருந்து 24க்குள்ளே, ஓகே 21லேருந்து 24க்குள்ளே ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா 120 rupees தான். ஓகேவா? 21லேருந்து 24க்குள்ளே ஜாயின் பண்ணிங்கன்னா 120 rupees தான். அதுக்கு மேலே இப்போ 25 அந்த 26 அந்த ரேஞ்ச் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ப்ரைஸ் வந்து 200 இருக்கும். ஓகே, அவ்வளோதான். எதனால் இது அப்படின்னா நம்ம லாஸ்ட் டைம் எம்டிஎஸ் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணப்போ நான் 80 rupees வச்சுருந்தேன். நம்ம அதை எல்லா நேரமும் 80 வைக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட் ரொம்ப அதிகமாகிடுச்சு. 300க்கு மேலே ஜாயின் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வரைக்குமே 330 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போது கவுண்ட்டை வந்து நம்மளால் மேனேஜ் பண்ணவே முடியல. அதனால் என்ன பண்ணலான்னா மினிமம் இந்த ஒரு 21 to 24 அதுக்குள்ளே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா 120, அதுக்கு மேலே போச்சுன்னா நம்ம 200 வச்சுப்போம். ஏன்னா கவுண்ட்டை வந்து நான் லிமிட் ஆக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இது பண்ணுறோம். நமக்கு இந்த பேட்ச் எப்போது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா வந்து 27 அக்டோபர். ஓகே, 27 அக்டோபர்லேருந்து பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். குரூப் வந்து நமக்கு 25 அக்டோபர்லேருந்து ஆக்டிவ் ஆகிடும். குரூப் க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, 25 அக்டோபர்லேருந்தே குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணிடும். எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, என்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான ஃபீஸ் எவ்வளோன்னு சொன்னேன். 200 rupees இதுக்கான ஃபீஸ். 21லேருந்து 24 இந்த டேட்டுக்குள்ளே ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து வெறும் 120 தான். எப்போ குரூப் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 25 அக்டோபர் ஸ்டார்ட் ஆகும். 27 அக்டோபர்லேருந்து டெய்லி பிளான்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஓகே, இதுக்கு நான் எப்படி பே பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு பார்கோட் வந்து ஷேர் ஆகும். ஓகே, அந்த பார்கோடில் நீங்கள் 120 வந்து பே பண்ணிவிடுங்க. பே பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு டெலகிராம் சேனல் லிங்க் இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில். அந்த டெலகிராம் சேனல் லிங்க்குள்ளே போனீங்கன்னா நான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பேன். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி நீங்கள் பே பண்ணதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டை அதில் ஷேர் பண்ணிடுங்க. மெயில் ஐடி வந்து கரெக்டான ஃபார்மேட்டில் போடுங்க. இப்போ .comனா CONன்னு ஒரு சிலர் போட்டுறாங்க, போடாமல் விட்டுறாங்க. அந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் வரனால மெயில் வந்து ப்ராப்பராக போக மாட்டேது. அதனால் என்ன பண்ணுங்கள், பே பண்ணிவிட்டு நீங்கள் பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட் ப்ளஸ்
பர்ஃபெக்டாக உங்கள் மெயில் ஐடி எப்படி இருக்கோ அதே மாதிரியான ஃபார்மேட்டில் அப்படியே மெயில் ஐடி அதில் டைப் பண்ணுங்கள். ஓகேவா? இது மட்டும் போதும். இதுக்கப்புறம் ஒரு பார்கோடு வரும், அந்த பார்கோடை ஸ்கேன் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.